நரம்பியல் வேறுபாடு அப்படின்னு சொல்றது வந்து கோவைமேல் வியாஸுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். நம்ம குழந்தைங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய நரம்பியல் வேறுபாடுகள் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன, பேரண்ட்ஸ் இந்த விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ நம்ம கூட புத்தி கிளினிக்குடைய சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் என்னப்படா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ சார் கிட்ட பேசலாம். என் பேர் டாக்டர் என்னப்பாடம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் ஒரு மூத்த நரம்பியல் மனோதத்துவ நிபுணர், புத்தி கிளினிக்கோட ஃபவுண்டர். சென்னை, கோயம்புத்தூர், இண்டோர் இந்த நகரங்கள்ல நாங்க இருக்கோம். நரம்பியல் வேறுபாடு அப்படின்னு சொல்றது வந்து சிறு குழந்தைகள்ல மட்டும் இல்லை, எந்த ஏஜ்ல வேணா அதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம். சிறு குழந்தைகளை பொறுத்தவரை நம்ம பார்க்குற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், அது கவனக்குறைவு மற்றும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பான், ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறது சோஷியலைசேஷன், இமோஷனல் எக்ஸ்பிரஷன், அவங்களோட ஃபீலிங்ஸை எடுத்து சொல்கிறது, ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன், இதுலெல்லாம் டிலே வர ஒரு கண்டிஷன். அதே மாதிரி எபிலெப்சி ஃபிட்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு சிலப்போ பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதோட கூடி இந்த நரம்பியல் வேறுபாடுகளும் இருக்கும். இதை நம்ம வந்து வேற கண்டிஷன்ஸ், டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, செரிப்ரல் பால்சி, இதிலெல்லாம் பார்க்குறோம். ஸோ சிறு வயதில் இது இருக்கும்போது இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ்னாலேயோ மற்ற ப்ரெசன்டேஷன்ஸ்னாலேயோ நம்ம இன்னும் ஈஸியாக இந்த குழந்தைகளை நம்மளால் வந்து ஐடென்டிஃபையும் டயக்னோஸும் பண்ண முடியுது. இதை கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஏடிஹெச்டி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆட்டிசம் இருக்கிறத வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதே வந்து மைல்டு ஃபார்மில் வேறு மாதிரி இருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த கௌன் பனேகா கரோர்பதி ப்ரோக்ராம்னு ஒரு குழந்தை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் அமிதாப் பச்சனோட. அந்த குழந்தையோட பிஹேவியரை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து காமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட நடத்தையே சரியில்லை, பேரண்ட்ஸ் வந்து சரியாக வளர்க்கலை, பொலைட்னஸ் டீச் பண்ணியிருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராம் கிளிப்ஸ் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணினோம்னா அந்த குழந்தைக்கு சோஷியல் ஃபில்டர்ஸ் இல்லை. அப்படின்னா அவனால் வந்து அந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோட பேசும்போது நான் எப்படி பேசணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்த குழந்தையோட பிஹேவியர் நம்ம பார்க்கும்போது அப்சல்யூட்லி ஒரு ஃபில்டர்ஸே இல்லாமல் அவன் வந்து பேசியிருக்கான். ஆனால் அவனோட பிஹேவியரை வாட்ச் பண்ணும்போது அவன் இந்த நரம்பியல் வேறுபாடு இருக்கிற ஒரு குழந்தையா இருக்கலாம். இதை வந்து நம்ம கவனிச்சோம்னா இதுக்கு நிறைய பேரலல்ஸ் இருக்கு. ஈலான் மஸ்க் எடுத்துக்கங்க ஒரு எக்ஸாம்பிளா. அவர் வந்து எல்லாரையும் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றதில்ல, திங்க் பண்றதில்ல, வேற மாதிரி யோசிக்கிறாரு, வேற மாதிரி பேசுறாரு, வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாரு. மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதெல்லாம் அவர் வந்து கன்சிடரேஷன்லயே எடுத்துக்கிறது. இந்த குழந்தையோட பிஹேவியர், இந்த குழந்தையோட நடத்தை, அது வந்து இந்த நரம்பியல் வேறுபாடுனால இருக்கலாமா? ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து நாம வந்து கண்டிச்சோ, நாம வந்து இந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த விழிப்புணர்வு டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேவை, பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவை, குழந்தைகள் மருத்துவருக்கு ரொம்ப தேவை. அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு நியூரோ டைவர்ஜன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நரம்பியல் வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது. ஸோ இதனால அந்த குழந்தைய போய் ஸ்கூல்ல சேர்த்தும் போது அந்த குழந்தை அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுது, அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர் இந்த விஷயங்கள்ல எவ்வளோ அவேரா இருக்கணும். ஸோ இதை பத்தி சொல்லுங்க சார். நரம்பியல் வேறுபாடு உள்ள குழந்தைகளுக்கு மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது என்ன வித்தியாசம் இருக்கும்னா, ஒரு ஆர்டினரி திங் நம்ம எதிர்பார்க்கிறது, உடுப்பு நாமளே போட்டுக்கிறது, இல்லை ஷூலேஸை நாமளே டை பண்ணிக்கிறது, இல்லை பேக்கை பேக் பண்ணி நாமளே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க் செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க, இல்லை செய்யாமல் விட்டுருவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஏரியாவில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அது மியூசிக்காக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். பட் அதில் சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாம் வந்து அந்த குழந்தைக்கு என்ன ரொம்ப பிடிக்கிறது, அதை எப்படி நல்லா செய்யறான், இல்லை அந்த பொண்ணு எப்படி நல்லா செய்யறா, அதை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணி நாம் எப்படி நார்மல் ஆக்டிவிட்டீஸை அந்த பர்சனை செய்ய வைக்க முடியும். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நரம்பியல் வேறுபாடுனா எனக்கு ருட்டீன் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும்
சில ஏரியாஸில் நான் ஹைப்பர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன், ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதை நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், மற்ற ஏரியாஸில் ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸுக்கும் தேவை, டீச்சர்ஸ்க்கும் தேவை. அந்த குழந்தைய வந்து ஒர்க் பண்ணி டியூஷன் கொடுத்து இல்லை கோச்சிங் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப தேவை. இந்த மாதிரியான குழந்தைங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்ல இருந்து குழந்தைங்களை நம்ம வெளியில எடுத்துட்டு வர முடியுமா? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? ஒரு குழந்தை வந்து இன்ட்ராக்டிவாக இல்லை, பேசலை, ரொம்ப வந்து தயங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம சொல்கிறது ஒரு காரணம் இந்த நியூரோ டைவர்ஜன்ஸ் இல்லை இந்த நரம்பியல் வேறுபாடு, இல்லை ஆட்டிசம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நாம் பார்க்குறோம். இன்னொரு காரணம் நம்ம பார்க்கும்போது இன்அட்டென்ஷன் இருக்கிற குழந்தைகள் வந்து தே வில் நாட் ஃபோக்கஸ். அவங்களால வந்து ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியாது, பார்த்தா நமக்கு இது லேசியாக தெரியும். ஸோ இது இன்னொரு காரணம். மூணாவது காரணம், அண்ட் வெரி ஆஃபன் சில்ட்ரன், அடாலசன்ஸ், இந்த டீனேஜில் இருக்கிறவங்க, யங் அடல்ட்ஸ், இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை இப்போ தான் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், மன உளைச்சல், மனச்சோர்வு, இது வந்து டயக்னோஸ் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா, இதை டயக்னோஸ் பண்ணுறது வந்து சும்மா ஒரு 5 minutes 10 minutes ஒரு டாக்டரை பார்த்தோ ஜஸ்ட் ஒரு சின்ன கான்வர்சேஷன் சம்படியில் நடக்க போகிறதில்ல. சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் தேவை, மல்டி டிசிப்ளினரி அசஸ்மெண்ட் தேவை. அப்போ தான் நம்ம இதெல்லாம் டயக்னோஸ் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட அவேர்னஸ் வச்சுக்கலாம். ஓகேங்க சார். இப்போ ஜென்ரலாகவே நரம்பியல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசோர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ஸ்டார்டிங்லேயே ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் ஃபேமிலி அவங்க வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்? நரம்பியல் மனோதத்துவம் ட்ரீட் பண்ணுற எந்த ஒரு என்வாயன்மெண்ட்டு நம்ம பார்க்கும்போது, புத்தி கிளினிக் மாதிரி இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை மட்டும் பார்க்குறது, அவங்களோட கூடி ஒரு ஃபேமிலியே பார்க்குறோம். இந்த ஃபேமிலின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில். ஒருத்தருக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்போது அது வந்து எல்லாரையுமே பாதிக்குது. ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு வருது, இந்த கேர் கிவர் பேர்டன் அப்படின்னு வருது வந்து அது வந்து எல்லாருமே எஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து பல டிஃபரன்சஸ் வரும். ரெண்டாவது, இந்த மாதிரி நம்ம ஒரு அஃபெக்டட் பர்சன், குழந்தையா இருக்கட்டும், டீனேஜராக இருக்கட்டும், யங் அடல்ட்டாக இருக்கட்டும், இவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கேர் அண்ட் இது கொடுக்கும்போது அந்த எஃபர்ட் வந்து ஒரு ஃபேமிலி எஃபர்ட்டாக இருக்கணும். எல்லாருமே ஒத்துழைச்சு செய்கிற ஒரு எஃபர்ட்டாக இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தரோட பிரச்சனையே அதை பார்க்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு இன்டெகிரிட்டி ஆஃப் ஃபேமிலி, அந்த ஒரு இன்டெகிரேட்டட் எஃபர்ட், எல்லாருமே இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், நம்மளோட பெஸ்ட்டு செய்ய போகிறோன்னு கம்மிங் டுகெதர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது வந்து நரம்பியல் வேறுபாடு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் ஃபர்ஸ்ட் அவங்கள ஹேண்டில் பண்றதுல நம்ம என்ன மாதிரியான தவறுகள் செய்யறோம், அண்ட் அந்த பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சொசைட்டில, டெக்னாலஜில அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்ல என்ன மாதிரியான முன்னேற்றம் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இந்த ப்ராப்ளம்ஸால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும், அவங்களுக்கு என்ன சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு வந்து நான் டிப்பிக்கலா ஒரு ஃபேமிலியோட ஜெர்னியை வந்து உங்களுக்கு சொல்லி அதில் வந்து எப்படி ஒருத்தர் ப்ரோக்ரஸ் ஆகுறாங்கன்னு சொல்கிறேன். முதல்ல வரும்போது யாரும் ஈஸியாக வந்து டயக்னோசிஸ்க்காகவோ அசஸ்மெண்ட்டுக்காகவோ வரதில்லை. ஒரு கவலை இருக்குது மனசில், அதை வந்து பல விதத்தில் நம்ம அதை யோசித்து நம்ம தள்ளி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி டயக்னோசிஸ்க்கு போகிறோம். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய பேர் என்னெல்லாமோ சொல்லிட்ட பிறகு தான் வருவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி பார்த்தேன், அவங்க வந்து அசஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக குழந்தைக்கு அசஸ்மெண்ட் தேவை, உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள் நாங்கள் தீர்க்கணும்னா நீங்கள் அசஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அசஸ் பண்ணினது 6 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஸ்கூல் புஷ் பண்ணினதுனால அடுத்த செஷன் என்ன பண்ணலான்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அசஸ் பண்ணினதுலேருந்து வந்து அந்த டிஸ்கஷன் எடுக்கிறதுக்கு 6 months ஆயிருக்கு. இதில் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாருமே நமக்காக இருக்கட்டும், நமக்கு நெருங்கினவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டயக்னோசிஸ் சொல்லும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து டினையல். இது கிடையாது, இது இல்லை. எஸ்பெஷலி வந்து நம்ம ஒரு ஆட்டிசம் இருக்கலாம், ஒரு ADHD இருக்கலாம்,
இது எபிலெப்சியா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நோய்களை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸெப்டன்ஸ் இருக்கிறது இல்லை. ரெண்டாவது, அந்த எக்ஸெப்டன்ஸ் ஒருத்தர்கிட்ட இருந்தாலும் இன்னொருத்தருக்கு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க they are not able to agree. ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும். இந்த அசஸ்மெண்ட் முடிக்கிறதுக்கே, அசஸ்மெண்ட் முடிஞ்சு இந்த ஒப்பீனியன் வாங்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஜேர்னி வரதுக்கு அவ்வளோ எஃபர்ட் பண்ணணுமா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி மனதில் கேள்வி வரதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அண்ட் அதனால தாமதங்கள், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தாமதங்கள் அதுலேயும் கண்டிப்பாக நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கும்போது டியூரிங் ட்ரீட்மெண்ட், இப்போ நம்ம ஒரு உடம்புல ஒரு கட்டி இருந்தாலோ இல்லை ஒரு ஃப்ராக்சர் ஆனாலோ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு டைம்குள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா ஃபியூ டேஸ் ரெக்கவரிக்கு அப்புறம் நான் நல்லா ஆயிடுவேன். இல்லை ஃப்ராக்சருக்கு நான் கட்டு போட்டுக்கிட்டேன்னா 6 வாரத்துக்கு அப்புறம் அந்த கட்டு எடுத்துருவாங்க, நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நரம்பியல் மனோதத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ப்ரெடிக்டபிளாக இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். நரம்பியல் வேறுபாடு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸெப்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஸ்கூலுக்குள்ளா இருக்கட்டும், கூட இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், அடாலசென்ட்டாக இருக்கும் போது கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும், பஸ்ஸில் சேர்ந்து ஸ்கூலில் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒர்க் மேட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் மேட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுனால எக்ஸெப்ட் பண்ணிக்கிறதும் கஷ்டம், இவங்களோட க்ளோஸாக இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு ஐசோலேஷன் ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமன். இவங்களுக்கு லோன்லினஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இதனாலேயே வந்து மன அழுத்தம், மன உளைச்சல், ஃபர்தராக ஐசோலேட் ஆகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுக்கு தெரப்பியூட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேவை. ஃபேமிலியும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கம்பைன்ட் அப்ரோச் எல்லாருமே வந்து ஒரு நோக்கத்தோட வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நரம்பியல் வேறுபாடு இருக்கிறவங்களுக்கு. ஸோ புத்தி கிளினிக்குடைய டாக்டர்ஸ் பேசின எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு, இந்த மாதிரியோட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்மளோட புத்தி கிளினிக்கு அவங்களை கூட்டிட்டு வாங்க. அண்ட் வெளியில போகும்போது நீங்க ஹாப்பியா போகலாம். ஸோ திஸ் இஸ் ரம்யா சரவணன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பை.